இயேசு யாவரிலும் உயர்ந்தவன் உயர்ந்தவன். இயேசு இயேசு யாவரிலும் உயர்ந்தவன் உயர்ந்தவன். யாவரிலும் உயர்ந்தவன் உயர்ந்தவன். சௌக்கியம் தருபவன் பாபம் தீர்ப்பவன். சௌக்கியம் தருபவன் பாபம் தீர்ப்பவன். இயேசு ஏக இரட்சகன். இயேசு ஏக இரட்சகன். கருணை கடல் அன்பின் நாயகன். கருணை கடல் அன்பின் நாயகன். இயேசு இயேசு யாவரிலும் உயர்ந்தவன் உயர்ந்தவன். யாவரிலும் உயர்ந்தவன் உயர்ந்தவன். அற்புதங்களின் ராஜானி விடுதலின் ஆத்மானி. அற்புதங்களின் ராஜானி விடுதலின் ஆத்மானி. கஷ்டமும் பயமும் வருத்தமும் எல்லாம் பறந்து விடும். கஷ்டமும் பயமும் வருத்தமும் எல்லாம் பறந்து விடும். இயேசு இயேசு யாவரிலும் உயர்ந்தவன் உயர்ந்தவன். இயேசு இயேசு யாவரிலும் உயர்ந்தவன் உயர்ந்தவன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியே நன்றி. பரிசுத்தாவியே நன்றி. பரிசுத்தாவியே ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியே ஸ்தோத்திரம். சுபாஷிதங்கள் நீதிமொழிகள் 10-ാം അധ്യായം 10வது அதிகாரம் 22-ാമത്തെ വചനം. 22வது இறை வார்த்தை. 10:22. நீதி. ஆண்டவரின் ஆசி ஆண்டவரின் ஆசி செல்வம் அளிக்கும். ஆண்டவரின் ஆசி செல்வம் அளிக்கும். அச்செல்வம் துன்பம் കളവാததே. കർത്താവിന്റെ അനുഗ്രഹം സമ്പത്ത് നൽകുന്നു. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் செல்வத்தை கொடுக்கிறது. അവിടുന്ന് അതിൽ ദുഃഖം കലർത്തുന്നില്ല. அவர் அந்த ஆசீர்வாதத்திலே துக்கத்தை தருவதில்லை. നീ സാമ്പത്തിക തകർച്ചയിൽ ഉൾപ്പെട്ട വ്യക്തിയാണെങ്കിൽ, ஒருவேளை உங்களுடைய வீட்டிலே குடும்பத்திலே பொருளாதார கஷ்டங்கள் இருந்தால், നിന്റെ സാമ്പത്തിക തകർച്ചയിൽ യേശു ഇടപെടാൻ പോകുകയാണ്. உங்களுடைய பொருளாதார கஷ்டத்திலே இயேசு கிறிஸ்து செயல்பட போகிறார். യേശു അനുഗ്രഹിച്ച് നിനക്ക് സമ്പത്ത് നൽകും. இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து தேவையான செல்வங்களை அவர் பொழிவார். യേശു സമ്പത്ത് നൽകിയാൽ അതിൽ ദുഃഖം കലർത്തുന്നില്ല. இயேசு கிறிஸ்து செல்வம் தந்தால் அதிலே துக்கம் தருவதில்லை. കർത്താവിന്റെ അനുഗ്രഹം നിനക്ക് സമ്പത്ത് നൽകുന്നു. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களை செல்வத்தால் நிரப்பும். അവിടുന്ന് അതിൽ ദുഃഖം കലർത്തുന്നില്ല. அவர் அதிலே துக்கத்தை வேதனை வைப்பதில்லை. ഈ സമൂഹത്തിൽ സാമ്പത്തിക തകർച്ച ഉള്ളവർ ഒന്ന് കരങ്ങൾ ഉയർത്തിപ്പിടിക്കുക. இந்த சமூகத்திலே பொருளாதார கஷ்டங்களே கடன் தொல்லையால் அவதிப்படுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி காட்ட முடியுமா? നിങ്ങൾക്ക് വേണ്ടി ഇപ്പോൾ പ്രാർത്ഥിക്കാൻ പോകുന്നു. உங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். നിങ്ങൾ കരങ്ങൾ ഉയർത്തി സ്തുതിക്കുക. கரங்களை உயர்த்தி ஸ்துதிப்போம். ഹല്ലേലൂയ. യേശുവേ, സാമ്പത്തിക തകർച്ചയിൽ ഉൾപ്പെട്ടവരെ വിടുവിക്കണമേ. യേശുവിന്റെ നാമത്തിൽ കടബാധ്യതകൾ മാറിപ്പോവട്ടെ. യേശുവിന്റെ നാമത്തിൽ സാമ്പത്തിക തകർച്ചകൾ വിട്ടുമാറട്ടെ. യേശുവിന്റെ നാമത്തിൽ, യേശുവിന്റെ നാമത്തിൽ എല്ലാ സാമ്പത്തിക പ്രതിസന്ധികളും വിട്ടുമാറട്ടെ. കടബാധ്യതകൾ വിട്ടുമാറട്ടെ. ഹല്ലേലൂയ 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 ഹല്ലേലൂയ. യേശുവേ നന്ദി. പ്രൈസ് ദി ലോർഡ്. Praise the Lord. സുഭാഷിതങ്ങൾ 16-ാം അധ്യായം நீதிமொழிகள் 16 1 മുതൽ
4 വരെ വചനങ്ങൾ. 1 മുതൽ 4 വരെയുള്ള ഇறைവാர்த்தைകൾ. മനുഷ്യൻ പദ്ധതികൾ വിഭാവനം ചെയ്യുന്നു. மனிதன் திட்டங்களை வகுக்கிறான். അന്തിമ തീരുമാനം കർത്താവിൻ്റെതാണ്. இறுதி திட்டம் அது ஆண்டவருடைய உள்ளத்திலிருந்து வருகிறது. നമ്മൾ തീരുമാനിക്കുന്നത് പോലെയല്ല. நாம் பல திட்டங்களை வகுக்கிறோம். നമ്മുടെ ദൈവമായ കർത്താവ് എടുക്കുന്ന തീരുമാനങ്ങളെ നമ്മുടെ ജീവിതത്തിൽ നടക്കുകയുള്ളൂ. ஆனால் ஆண்டவராகிய கடவுள் எந்த தீர்மானம் எடுக்கிறாரோ அது மட்டுமே நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும். നമ്മുടെ സ്വന്തം ബുദ്ധിയിലും കഴിവിലും ആശ്രയിച്ച് നമ്മൾ മുൻപോട്ട് പോകുവാൻ പാടില്ല. நம்முடைய சொந்த புத்தியிலும் நம்முடைய திறமையிலையும் நாம் கண்டு நாம் முன்னாடி செல்ல கூடாது. നമ്മൾ എപ്പോഴും ദൈവത്തിൽ ആശ്രയിക്കുന്നവരാകണം. நாம் எப்பொழுதும் ஆண்டவரிலே அடைக்கல புகுந்திருக்க வேண்டும். നമ്മൾ എപ്പോഴും ദൈവത്തോട് ചേർന്ന് നടക്കണം. நாம் எப்பொழுதும் கடவுளோடு இணைந்து நடக்க வேண்டும். ഒരുവന് തൻ്റെ നടപടികൾ അന്യൂനമെന്ന് തോന്നുന്നു, കർത്താവ് നിന്റെ ഹൃദയം പരിശോധിക്കുന്നു. ஒருவன் தன்னுடைய வாழ்க்கை நலமாக தெரியும் தோன்றும், ஆனால் ஆண்டவர் தாமே நம்முடைய இதயத்தை சோதனை செய்கிறார். നിന്റെ ഹൃദയത്തിന്റെ വികാര വിചാരങ്ങൾ യേശുവിന് അറിയാം. உன்னுடைய இருதயத்தில் நீ உன்னுடைய சிந்தனை சொல் செயல் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். നിന്റെ ഹൃദയത്തിലുള്ള എല്ലാ സങ്കടവും യേശുവിന് അറിയാം. உன்னுடைய இதயத்தில் இருக்கிற எல்லா கவலைகளையும் இயேசுவிற்கு தெரியும். നിന്റെ ഹൃദയം കാണുന്ന യേശു നിന്നെ ഇന്ന് അനുഗ്രഹിച്ച് വിടും. உங்களுடைய இருதயத்தை காண்கிற இயேசு கிறிஸ்து இன்று உங்களை ஆசீர்வதித்து தாமே அனுப்புவார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നിന്റെ പ്രയത്നം കർത്താവിൽ അർപ്പിക്കുക, നിന്റെ പദ്ധതികൾ ഫലമണിയും. 16:3. உங்களுடைய செயல்கள் உங்களுடைய உழைப்பை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்யுங்கள், தேவன் அவற்றை ஆசீர்வதிப்பார். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. നിന്റെ ജീവിതത്തിന്റെ എല്ലാ കാര്യങ്ങളും, ജോലി വേലകളും കുടുംബവും എല്ലാം കർത്താവിന് സമർപ്പിക്കുക. உங்களுடைய வேலைகள் குடும்பம் அனைத்தையும் இயேசு கிறிஸ்து ஒப்படையுங்கள், அவர் அனைத்தையும் பார்த்துக் கொள்வார். നിന്റെ വരുമാനത്തിന്റെ വഴികൾ, ബിസിനസ്, ജോലികൾ കർത്താവിന് സമർപ്പിക്കുക. உங்களுடைய வருமான பிசினஸ் வேலை அனைத்தையும் இயேசு கிறிஸ்து ஒப்புக்கொடுங்கள், அவர் பார்த்துக் നിന്റെ கொள்வார். മക്കളെ കർത്താവിന് സമർപ്പിക്കുക. உங்களுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து ஒப்புக்கொடுங்கள். നിനക്ക് വേണ്ടതെല്ലാം ദൈവം സമർത്ഥമായിട്ട് നൽകും. உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் அவர் சந்திப்பார். നമുക്കുള്ളതെല്ലാം ദൈവത്തിന്റെ ദാനമാണ്. நம் சொந்தமாக்கி இருக்கிற அனைத்தையும் தேவன் தந்த தானம். നമ്മുടെ സമ്പത്ത്, நம்முடைய செல்வம், ആരോഗ്യം, நம்முடைய ஆரோக்கியம், സൗന്ദര്യം, அழகு, ബുദ്ധിശക്തി, புத்திசக்தி, വീട്, வீடு, ജോലി, வேலை, മക്കൾ, பிள்ளைகள் എല്ലാം எல்லாம் ദൈവം ദാനമായിട്ട് നൽകിയതാണ്. தேவன் தானமாக தந்ததே. എല്ലാം ദൈവത്തിന്റെ ദാനമായിരിക്കെ அனைத்தும் தேவனுடைய தானமாக இருக்கும் பொழுது ഒരിക്കലും നീ അഹങ്കരിക്കരുത്. நீ ஒருபோதும் ஆணவம் கொள்ளாதே. അഹങ്കരിക്കുന്നവർ തകർന്നു പോകും. யாரெல்லாம் அகங்காரத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் அழிந்து விடுவார்கள். എളിമ ഉള്ളവരെയാണ് കർത്താവ് അനുഗ്രഹിച്ച് ഉയർത്തുന്നത്. உள்ளத்திலே யாருக்கெல்லாம் தாழ்ச்சி இருக்கிறதோ அவர்கள் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவார். നമ്മുടെ ഹൃദയത്തിലെ അഹങ്കാരവും പാപമെല്ലാം നമുക്ക് മാറ്റാം. நம்முடைய இருதயத்தில் இருக்கிற ஆணவம், அகங்காரம், பாவத்தை அனைத்தையும் நாம் எடுத்து மாற்றுவோம். അഹങ്കരിക്കുന്നവരെ ദൈവത്തിന് ഇഷ്ടമല്ല. ஆணவம் கொள்பவர்களை கடவுளுக்கு இஷ்டமல்ல. അഹങ്കരിക്കുന്ന വ്യക്തികളുടെ പദ്ധതികൾ ദൈവം തകർത്ത് കളയും. ஆணவம் கொள்ளுகிற மக்களுடைய திட்டங்களை ஆண்டவர் உடைத்து விடுகிறார். എളിമ ഉള്ളവരുടെ പദ്ധതികൾ ദൈവം അനുഗ്രഹിച്ച് വിജയിപ്പിക്കും. யாரெல்லாம் தாழ்ச்சி உள்ளவர்களாக இருக்கிறார் அவர்களுடைய திட்டங்களை அனைத்தும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். അഹങ്കാരം ഉപേക്ഷിച്ചാൽ കർത്താവ് നിന്നെ അനുഗ്രഹിക്കും. அகங்காரத்தை விட்டுவிட்டால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். അഹങ്കാരികളെ കർത്താവ് ചിതറിച്ചു കളയുന്നു. அகங்காரிகளை தேவன் சிதறடிக்க செய்வார். അഹങ്കാരികളെ കർത്താവ് കയ്യെ പിടിച്ച് സിംഹാസനത്തിൽ നിന്ന് ഇറക്കി വിടുന്നു. அகங்காரிகளை தேவன் சிம்மாசனத்திலிருந்து கரங்களை பிடித்து கீழே இறக்கி விடுவார். എളിമയുള്ളവരെ ദൈവം അനുഗ്രഹിച്ച് ഉയർത്തും. தாழ்ச்சி உள்ளவர்களை தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவார். ഹല്ലേലൂയ. 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 അനുഗ്രഹം പ്രാപിക്കുവാൻ ആദ്യമേ നിന്റെ അഹങ്കാരവും പാപവും ഉപേക്ഷിക്കണം. ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள துவக்கத்திலே உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற அகங்காரத்தை விட்டுவிட வேண்டும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അഹങ്കാരം ഉപേക്ഷിച്ചാൽ നീ അനുഗ്രഹിക്കപ്പെടും. அகங்காரத்தை விட்டுவிட்டால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். പാപ ജീവിതം ഉപേക്ഷിച്ചാൽ നീ അനുഗ്രഹിക്കപ്പെടും. பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். യേശുവിനെ ആരാധിച്ചാൽ നീ അനുഗ്രഹിക്കപ്പെടും. இயேசு
கிறிஸ்துவை ஆராதித்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். യേശുവിന്റെ വചനം അനുസരിച്ചാൽ നീ അനുഗ്രഹിക്കപ്പെടും. இயேசு கிறிஸ்துவினுடைய இறை வார்த்தையை கீழ்ப்படிந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். യേശുവിന്റെ കൽപ്പന അനുസരിച്ചാൽ നീ അനുഗ്രഹിക്കപ്പെടും. இயேசு கிறிஸ்துவின் கட்டளையை கடைபிடித்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ദരിദ്രരോട് കരുണ കാണിച്ചാൽ നീ അനുഗ്രഹിക്കപ്പെടും. ஏழைகள் மீது இரக்கம் காட்டினால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். നിന്റെ സമ്പത്ത് സുവിശേഷ വേലയ്ക്ക് നീ കൊടുക്കുമ്പോൾ നീ അനുഗ്രഹിക്കപ്പെടും. உங்களுடைய செல்வத்தை சுவிசேஷ வேலைக்காக நீங்கள் கொடுக்கும் பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். അനുഗ്രഹിക്കപ്പെടുവാൻ അനേക വഴികളുണ്ട്. ஆசீர்வதிக்கப்பட அநேக வாசல்கள் இருக்கிறது. യേശുവിന്റെ കൂടെ നടക്കുന്നവർ അനുഗ്രഹിക്കപ്പെടും. இயேசு கிறிஸ்துவோடு கூட நடந்தால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். അവരെ തകർക്കാൻ ആർക്കും സാധ്യമല്ല. அவர்களை அழிக்க யாராலும் முடியாது. രണ്ട് കരങ്ങൾ ഉയർത്തി തട്ടി യേശുവിനെ സ്തുതിപ്പോ. இரண்டு கரங்களை உயர்த்தி தட்டி ஆண்டவரை ஸ்துதிப்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. യേശുവേ ആണ്ടവരേ യേശുവേ സ്തുതി യേശുവേ സ്തോത്രം ഹല്ലേലൂയ 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 യേശുവേ യേശുവേ സ്തോത്രം യേശുവേ നന്ദി യേശുവേ സ്തുതി ഹല്ലേലൂയ 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 ஹல்லேலூயா. നിങ്ങളുടെ മക്കൾ അനുഗ്രഹിക്കപ്പെടണമോ? உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? വേണോ? മാതാപിതാക്കന്മാർ ആദ്യമേ പാപം ഉപേക്ഷിക്കുക. பெற்றோர்கள் முதலிலே பாவத்தை விட்டுவிட வேண்டும். മാതാപിതാക്കന്മാർ പാപ ജീവിതം ഉപേക്ഷിച്ചാൽ ദൈവം ഞങ്ങളുടെ മക്കളെ അനുഗ്രഹിക്കും. பெற்றோர்கள் பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டால் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. മക്കൾ അനുഗ്രഹിക്കപ്പെടാത്തതിൻ്റെ കാരണം മാതാപിതാക്കന്മാർ യേശുവിനെ ദൈവത്തെ മറന്നു ജീവിക്കുന്നതാണ്. பிள்ளைகள் ஆசீர்வாதம் கிடைக்காமல் இருக்கிறதனுடைய ஒரு முக்கிய காரணம் பெற்றோர்கள் கடவுளுடைய வழியிலே நடக்காததன் காரணம். അത് തന്നെ. നിങ്ങൾ മാതാപിതാക്കന്മാർ ദൈവത്തിൻ്റെ വചനമനുസരിച്ച് ജീവിച്ചു കൊണ്ടിരുന്നാൽ നിങ്ങളുടെ മക്കളെയും കൊച്ചുമക്കളെയും എല്ലാം ദൈവം അനുഗ്രഹിക്കും. நீங்கள் கடவுளுடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது தேவன் தன்னுடைய பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் தலைமுறையும் தேவன் ஆசீர்வாதத்தை கொண்டிருப்பார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ദൈവമായ കർത്താവ് അബ്രാഹത്തെ വിളിച്ചു. தேவனாகிய கடவுள் ஆபிரகாமை அழைத்தார். അബ്രാഹാമിലൂടെ സകല ജനതകളും അനുഗ്രഹിക്കപ്പെടുകയാണ്. ஆபிரகாம் வழியாக சகல மனிதர்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். അബ്രാഹാം വിശ്വാസികളുടെ പിതാവ് എന്ന് വിളിക്കപ്പെടുന്നു. ஆபிரகாம் விசுவாசினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிறார். അബ്രാഹാമിനെ അനുഗ്രഹിച്ച ഉയർത്തിയ ദൈവം ஆபிரகாமை ஆசீர்வதித்து உயர்த்திய ஆண்டவர் എന്നെയും നിങ്ങളെയും ഒത്തിരിയേറെ ഇന്ന് അനുഗ്രഹിക്കുന്നു. என்னையும் உங்களையும் அநேக ஆசீர்வாதங்களை பொழிகிறார். പിതാവായ ദൈവം നമുക്ക് നൽകിയ ഏറ്റവും വലിയ അനുഗ്രഹമാണ് യേശു ക്രിസ്തുവിനെ അവിടുന്ന് നമുക്ക് നൽകി. பிதாவாகிய கடவுள் நம்மை அன்பு செய்ததுக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளம் தான் இயேசு கிறிஸ்துவை நாம் ஒவ்வொருவருக்கும் கடவுளாக தந்தார். യേശു ക്രിസ്തു വഴിയുള്ള രക്ഷയും അനുഗ്രഹവും പിതാവ് നമുക്ക് നൽകി. இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பையும் ஆசீர்வாதத்தையும் பிதாவாகிய கடவுள் நமக்கு தந்தார். നമ്മുടെ ഏറ്റവും വലിയ അനുഗ്രഹം യേശു ക്രിസ്തു ലോകരക്ഷകനായ യേശു എൻ്റെ ഹൃദയത്തിൽ വസിക്കുന്നു. ഇതാണ് ഏറ്റവും വലിയ അനുഗ്രഹം. இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்திலே கடவுளான இயேசு கிறிஸ்து என்னுடைய உள்ளத்திலே தங்கி என்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய மீட்பராக அவர் இருக்கிறார். എൻ്റെ ഏറ്റവും വലിയ അനുഗ്രഹം യേശു എൻ്റെ ഉള്ളത്തിൽ വസിക്കുന്നു. என்னுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து என்னுடைய உள்ளத்திலே தங்கி இருக்கிறார். ലോകത്തിന്റെ രക്ഷകനായ ദൈവം എൻ്റെ ഹൃദയത്തിൽ വസിക്കുന്നു. உலகத்தின் மீட்பராகிய கடவுள் என்னுடைய உள்ளத்திலே வாசம் செய்கிறார். എനിക്ക് വേണ്ടി കുരിശിൽ മരിച്ച യേശു എൻ്റെ ഹൃദയത്തിൽ വസിക്കുന്നു. எனக்காக சிலுவையிலே தொங்கின இயேசு கிறிஸ்து என்னுடைய உள்ளத்திலே வாசம் செய்கிறார். എൻ്റെ ജീവിതത്തിലെ ഏറ്റവും വലിയ അനുഗ്രഹം യേശു എൻ്റെ ഉള്ളിൽ വസിക്കുന്നു. இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னுடைய உள்ளத்திலே என் இயேசு கிறிஸ்து வாசம் செய்கிறார். ഏറ്റവും വലിയ അനുഗ്രഹം അതാണ് യേശു എൻ്റെ ഉള്ളത്തിൽ വസിക്കുന്നു. மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து என்னுடைய இருதயத்திலே தங்கி இருக்கிறார். ഈ ലോകത്തിൽ എന്തൊക്കെ നേട്ടങ്ങൾ ഉണ്ടായാലും இந்த உலகத்திலே என்னென்ன சொந்தமாக்கி கொண்டாலும் എന്തൊക്കെ ഉയർച്ച ഉണ്ടായാലും என்னென்ன உயர்வு வந்தாலும் എത്ര വലിയ സമ്പത്ത് കിട്ടിയാലും எவ்வளவு பெரிய சொத்து செல்வம் இருந்தாலும் എത്ര വലിയ ജോലി ഉണ്ടെങ്കിലും எவ்வளவு பெரிய உயர்ந்த வேலை இருந்தாலும் യേശു നിന്റെ ഹൃദയത്തിലില്ലെങ്കിൽ നീ ഫോഷനാണ്. இயேசு கிறிஸ்து அனைத்தும் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து உங்களுடைய உள்ளத்தில் இல்லாவிட்டால் நீங்கள் ஒரு மூடனாக இருக்கிறீர்கள். ഏറ്റവും വലിയ സമ്പത്ത് യേശുവാണ്.
மிகப்பெரிய செல்வம் இயேசு கிறிஸ்துவே. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. യേശു എൻ്റെ ഉള്ളിലുണ്ടെങ്കിൽ എനിക്ക് എല്ലാം യേശു തരും. இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருந்தால் அவர் அனைத்தையும் நமக்கு தருவார். പ്രൈസ് ദി ലോർഡ്. Praise the Lord. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ദൈവം അബ്രാഹാമിനെ വിളിച്ചു. தேவன் ஆபிரகாமை அழைத்தார். നിന്റെ ദേശത്തെയും ബന്ധുക്കളെയും പൃഥുഭവനത്തെയും വിട്ട് ഞാൻ കാണിച്ചു തരുന്ന ദേശത്തേക്ക് നീ പോകുക. உன்னுடைய தேசத்தையும் உன்னுடைய நாட்டையும் உன்னுடைய உறவினர்களையும் விட்டுவிட்டு நான் காண்பிக்கும் இடத்திற்கு நீ வர வேண்டும். യേശുവിനെ നിനക്ക് സ്വന്തമാക്കണമെങ്കിൽ നീ ജീവിതത്തിൽ പലതും ഉപേക്ഷിക്കേണ്ടി വരും. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்தமாக்க வேண்டும் என்றால் வாழ்க்கையிலே நீங்கள் பல காரியங்களை விட்டுவிட வேண்டி வரும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. യേശുവിനെ നിനക്ക് സ്വന്തമാക്കണമെങ്കിൽ നീ ലോകത്തെ സ്നേഹിക്കാൻ പാടില്ല. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்தமாக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தை நீங்கள் அன்பு செய்யக்கூடாது. ലോകത്തിന്റെ വസ്തുക്കളെ നീ സ്നേഹിക്കാൻ പാടില്ല. இந்த உலகத்தில் இருக்கிற மாயைகளை பின்தொடராமல் மாயையை பின்தொடரக்கூடாது. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അബ്രാഹത്തോട് ദൈവം പറയുന്നു, നിന്റെ ബന്ധുക്കളെ, പൃഥുഭവനത്തെ, ദേശത്തെ എല്ലാം വിട്ട് ഞാൻ കാണിച്ചു തരുന്ന ദേശത്തേക്ക് പോകുക. ஆபிரகாமிடம் தேவன் கூறினார், உன்னுடைய உறவினர்கள் உன்னுடைய பெற்றோர்கள் அனைவரையும் விட்டுவிட்டு நான் காண்பிக்கும் இடத்திற்கு நீ செல்ல வேண்டும். അബ്രഹാം ദൈവത്തിന്റെ വാക്ക് അനുസരിച്ചു. ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். എല്ലാം ഉപേക്ഷിച്ച് அனைத்தையும் விட்டுவிட்டு അബ്രഹാം ഇറങ്ങിത്തിരിച്ചു. ஆபிரகாம் அங்கிருந்து புறப்பட்டார். ഞാൻ നിന്നെ അനുഗ്രഹിക്കും, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், നിന്റെ പേര് ഞാൻ മഹത്തമാക്കും, உன்னுடைய பெயரை நான் உயர்த்துவேன், അങ്ങനെ നീ ഒരു അനുഗ്രഹമായിരിക്കും, அன்று நீ என் பிள்ளையாக இருப்பாய், നിന്നെ ഞാൻ അനുഗ്രഹിക്കും, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், നിന്നെ ഞാൻ അനുഗ്രഹിക്കും, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், നിന്റെ പേര് ഞാൻ മഹത്തമമാക്കും, உன்னுடைய பெயரை நான் மகிமைப்படுத்துவேன், അങ്ങനെ നീ ഒരു അനുഗ്രഹമായിരിക്കും. அன்று நீ ஒரு ஆசீர்வாதமாக இருப்பாய். വിശുദ്ധ മദർ തെരേസ புனித மதர் தெரேசா എല്ലാം ഉപേക്ഷിച്ച് യേശുവിന് വേണ്ടി ഇറങ്ങിത്തിരിച്ചു. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துவுக்காக அவர்கள் இறங்கி வந்தார். മദർ തെരേസ അനേക ലക്ഷം പേർക്ക് ഒരു അനുഗ്രഹമായിട്ട് മാറി. மதர் தெரேசா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறினார். മദർ തെരേസയുടെ പേര് ലോകം മുഴുവൻ അറിയുന്നത് പോലെ ദൈവം മഹത്തരമാക്കി. இந்த மதர் தெரேசனுடைய பெயர் இந்த உலகம் முழுவதும் அறிகிற அளவுக்கு தேவன் மகிமைப்படுத்தினார். ആരൊക്കെ യേശുവിന് വേണ്ടി എല്ലാം ഉപേക്ഷിക്കുന്നുവോ അവരുടെ പേര് കർത്താവ് മഹത്തരമാക്കും. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்காக அனைத்தையும் கொடுக்கிறார்களோ அவர்களை இயேசு கிறிஸ்து மகிமைப்படுத்துவார். അവർ ഒരു അനുഗ്രഹമായിരിക്കും, அவர்கள் ஒரு ஆசீர்வாதமாக இருப்பார். നിന്റെ ജീവിതം യേശുവിന് കൊടുക്കാൻ നിനക്ക് പറ്റുമോ? உங்களுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களால் கொடுக்க முடியுமா? പറ്റുമോ? முடியுமா? പറ്റുമോ? முடியுமா? യേശുവിന് വേണ്ടി ജീവിക്കാൻ പറ്റുമോ? இயேசு கிறிஸ்துக்காக உங்களால் வாழ முடியுமா? ജീവിക്കാമോ? യേശുവിനായി ജീവിക്കാമോ? இயேசு கிறிஸ்துக்காக உங்களால் வாழ முடியுமா? അങ്ങനെ എങ്കിൽ നിന്റെ പേര് യേശു മഹത്തമമാക്കും. அப்படி என்றால் உங்களுடைய பெயரை இயேசு கிறிஸ்து உயர்த்துவார். നീ യേശുവിന് വേണ്ടി ഇറങ്ങിയാൽ നിന്നിലൂടെ നിന്റെ കുടുംബം മുഴുവൻ അനുഗ്രഹിക്കപ്പെടും. நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக இறங்கினால் உங்கள் வழியாக உங்கள் குடும்பங்களை தேவன் உயர்த்துவார். യേശു പറഞ്ഞു, എന്നെ അനുഗമിക്കാൻ ആഗ്രഹിക്കുന്നവൻ തൻ്റെ കുരിശും എടുത്തുകൊണ്ട് എൻ്റെ പിന്നാലെ വരിക. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னை பின் செல்ல விரும்புகிறவன் தன்னுடைய சிலுவையை தூக்கி கொண்டு என்னுடைய பின்னாடி வா. നമ്മുടെ ജീവിതത്തിൽ കഷ്ടതകൾ ഉണ്ടാകും, நம்முடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வரும், രോഗങ്ങൾ ഉണ്ടാകും, நோய்கள் வரும், കടബാധ്യതകൾ ഉണ്ടാകും. கடன் தொல்லைகள் உண்டாகும். എന്തൊക്കെ സംഭവിച്ചാലും என்னென்ன நேர்ந்தாலும் നീയും നിന്റെ കുടുംബവും തകർന്നു പോകാൻ நீங்களும் உங்களுடைய குடும்பமும் அழிந்துவிட യേശു സമ്മതിക്കത്തില്ല. இயேசு கிறிஸ்து ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നിന്റെ കുടുംബം തകർന്നു പോകത്തില്ല, உங்களுடைய குடும்பம் அழிந்து போகாது, നിന്റെ മക്കൾ തകർന്നു പോകത്തില്ല, உங்களுடைய பிள்ளைகள் அழிந்து போக மாட்டார்கள், നിന്റെ മക്കൾ അനുഗ്രഹിക്കപ്പെടും, உங்களுடைய பிள்ளைகள் നിന്റെ ஆசீர்வதிக்கப்படுவார்கள், ബിസിനസ് അനുഗ്രഹിക്കപ്പെടും, உங்களுடைய பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படும், നിന്റെ ജോലി உங்களுடைய അനുഗ്രഹിക്കപ്പെടും. வேலை ஆசீர்வதிக்கப்படும். എന്തു സഹനങ്ങൾ വന്നാലും என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் അതെല്ലാം
യേശു അനുഗ്രഹമാക്കി മാറ്റും. அவை அனைத்தையும் தேவன் ஆசீர்வாதமாக மாற்றுவார். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നീ ഒരു അനുഗ്രഹമായിരിക്കും. நீங்கள் ஒரு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். നിന്നിലൂടെ തമിഴ്നാട്ടിൽ അനേകർ യേശുവിനെ അറിയണം. உங்கள் வழியாக தமிழ்நாட்டில் அநேகர் இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നിങ്ങൾ യേശുവിന് വേണ്ടി വേല ചെയ്യണം. நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக வேலை செய்ய வேண்டும். നിങ്ങളിലൂടെ അനേകർ യേശുവിനെ രക്ഷകനായി നാഥനായി സ്വീകരിക്കണം. உங்கள் வழியாக அநேகர் தமிழ்நாட்டில் இயேசு கிறிஸ்துவை மீட்பராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். യേശുവിന് വേണ്ടി നിങ്ങൾ പ്രവർത്തിക്കുമ്പോൾ നിങ്ങളുടെ കുടുംബത്തെ യേശു ഉള്ളം കയ്യിൽ ഏറ്റെടുക്കും. இயேசு கிறிஸ்துவுக்காக உழைக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்தை தேவன் தன்னுடைய உள்ளங்கையில் தாங்கிக் கொள்வார். അബ്രാഹത്തെ വിളിച്ച് അനുഗ്രഹിച്ച ദൈവം എന്നെയും എൻ്റെ കുടുംബത്തെയും അനുഗ്രഹിക്കും. ஆபிரகாமை பெயர் சொல்லி அழைத்து ஆசீர்வதித்த தேவன் என்னையும் என் குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. രണ്ട് കരങ്ങളെ തട്ടി കർത്തനെ സ്തുതിപ്പും. ഹല്ലേലൂയ. இயேசுப்பா நன்றி, இயேசுப்பா ஸ்துதி. ஆண்டவரே உனக்கு நன்றி, பரிசுத்த ஆவியே நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. പ്രഭാഷകന്റെ പുസ്തകം 44 അധ്യായം 10, 11, 12 വചനങ്ങൾ. சீராக்கு 44, 10, 11, 13 இறை வார்த்தைகள். അവർ കാരുണ്യമുള്ളവരായിരുന്നു. அவர்களும் இரக்கமுள்ள மனிதர்களே. അവരുടെ സൽപ്രവൃത്തികൾ വിസ്മരിക്കപ്പെട്ടിട്ടില്ല. அவருடைய நேர்மையான செயல்கள் மறக்கப்படுவதில்லை. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കർത്താവ് നിങ്ങളെ അനുഗ്രഹിക്കണമെങ്കിൽ നിങ്ങൾ കരുണയുടെ മനുഷ്യരായിട്ട് മാറണം. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நீங்கள் இரக்கமுள்ள மனிதர்களாக இருக்க வேண்டும். പരിശുദ്ധ ഫ്രാൻസിസ് മാർപ്പാപ്പ பரிசுத்த பிரான்சிஸ் போப் കാരുണ്യ വർഷം പ്രഖ്യാപിച്ചു. இந்த ஆண்டு இரக்கத்தின் ஆண்டாக அறிவித்தார். നവംബർ 20 വരെ നമ്മൾ കരുണയുടെ വർഷത്തിലൂടെ കടന്നു പോവുകയാണ്. நவம்பர் 20 முதல் நாம் இரக்கத்தின் ஆண்டு வழியாக கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ദൈവമായ കർത്താവ് ആഗ്രഹിക്കുന്നു നമ്മളെല്ലാവരും കരുണയുടെ മനുഷ്യരാകണമെന്ന്. ஆண்டவராகிய கடவுள் விரும்புகிறார் நாம் அனைவரும் இரக்கமுள்ள மனிதர்களாக இருக்க வேண்டும். കരുണ ഉള്ളവരോടാണ് ദൈവം കരുണ കാണിക്കുന്നത്. யாரெல்லாம் இரக்கமுள்ளவர்களாக இருக்கிறாரோ அவர்கள் மீது ஆண்டவரும் இரக்கத்தை பொழிவார். മത്തായി സുവിശേഷം 5:7. மத்தேயு 5:7. കരുണ ഉള്ളവരോട് കർത്താവ് കരുണ കാണിക്കും. இரக்கம் உள்ளவர்கள் மீது நானும் இரக்கம் காட்டுவேன். നമ്മൾ നമ്മുടെ സഹോദരങ്ങളോട് കരുണ കാണിച്ചാൽ യേശു നമ്മളോട് കരുണ കാണിക്കും. நாம் நம்முடைய சகோதரர்கள் மீது இரக்கம் காட்டினால் இயேசு நம் மீதும் இரக்கம் காட்டுவார். Praise the Lord. Praise the Lord. നമ്മൾ എല്ലാവരോടും കരുണ കാണിക്കണം. நாம் அனைவர் மீதும் இரக்கம் காட்ட வேண்டும். ആദ്യം നമ്മുടെ വീട്ടിൽ നമ്മുടെ മാതാപിതാക്കന്മാരോട് നമ്മൾ കരുണ കാണിക്കണം. துவக்கத்திலே நாம் நம்முடைய வீட்டிலே நம்முடைய பெற்றோரிடம் இரக்கம் காட்ட வேண்டும். മാതാപിതാക്കന്മാരോട് നമ്മൾ ക്ഷമിക്കണം. பெற்றோர்களை நாம் மன்னிக்க வேண்டும். അവരിൽ തെറ്റുകൾ ഉണ്ടെങ്കിലും നമ്മൾ ക്ഷമിച്ച് അവരോട് കരുണ കാണിക്കണം. அவர்களிலே தவறுகள் இருந்தாலும் அவர்களை மன்னித்து அவர்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும். മാതാപിതാക്കന്മാർ നമ്മളെ വേദനിപ്പിച്ചാലും നമ്മൾ ക്ഷമിക്കണം. பெற்றோர்கள் நம்மை வேதனைப்படுத்தினாலும் அவர்களை மன்னிக்க வேண்டும். നമുക്ക് മാതാപിതാക്കന്മാരെ സ്നേഹിച്ച് അവരോട് കരുണ കാണിക്കാം. நாம் பெற்றோர்களை அன்பு செய்து அவர்கள் மீது இரக்கம் காட்டுவோம். പ്രായമായ മാതാപിതാക്കന്മാർ, வயதான பெற்றோர்கள், രോഗികളായി കിടക്കുന്ന മാതാപിതാക്കന്മാർ, நோயாளிகளாக கிடக்கிற பெற்றோர்கள், അവരെ നമുക്ക് ഒത്തിരി സ്നേഹിക്കാം. அவர்களை நாம் அதிகமாக அன்பு செய்ய வேண்டும். മാതാപിതാക്കന്മാരോട് കരുണ കാണിച്ചാൽ ദൈവം നമ്മളോട് കരുണ കാണിക്കും. பெற்றோர்களை அதிகமாக இரக்கம் காட்டினால் ഒരിക്കലും മാതാപിതാക്കന്മാരെ നമ്മൾ ദ്രോഹിക്കരുത്. ஒருபோதும் நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் துரோகம் അവരെ செய்யக்கூடாது. ഉപേക്ഷിക്കരുത്. அவர்களை ஒரு ஏளனம் செய்யாதீர்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അതുപോലെ തന്നെ നമ്മുടെ ജീവിത പങ്കാളിയോട് നമ്മൾ കരുണ കാണിക്കണം. அதை போலவே நம்முடைய வாழ்க்கை துணையோடும் நாம் இரக்கம் காட்ட வேண்டும். ദൈവം നമുക്ക് നൽകിയ ജീവിത പങ്കാളിയെ നമ്മൾ സ്നേഹിക്കണം. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை துணையாக தந்த வாழ்க்கை துணையை அன்பு செய்ய வேண்டும். ജീവിത പങ്കാളിയോട് കരുണയോടെ നമ്മൾ ഇടപെടണം.
வாழ்க்கை துணையோடு இரக்கத்தோடு செயல்பட வேண்டும். ജീവിത പങ്കാളിക്ക് എന്തെങ്കിലും കുറവുകളുണ്ടെങ്കിൽ നമ്മൾ ക്ഷമിക്കണം. வாழ்க்கை துணைக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் அதை மன்னிக்க வேண்டும். അതുപോലെ തന്നെ നമ്മുടെ മക്കളോട് നമ്മൾ കരുണയോടെ ഇടപെടണം. அதை போலவே நம்முடைய பிள்ளைகளிடமும் நாம் இரக்கத்தோடு நாம் செயல்பட வேண்டும். മക്കളെ ക്രൂരമായി നമ്മൾ പീഡിപ്പിക്കരുത്. பிள்ளைகளை கொடூரமாக நாம் அவர்களை துன்புறுத்தக்கூடாது. മക്കളെ നമ്മൾ ശപിക്കരുത്. பிள்ளைகளை நீங்கள் சபிக்காதீர்கள். മക്കൾ ദൈവത്തിൻ്റെ ദാനമാണ്. பிள்ளைகள் தேவனுடைய தானம். മക്കളെ നമുക്ക് ദൈവഭക്തിയിൽ വളർത്തണം. பிள்ளைகளை நாம் தேவ பக்தியிலே வளர்த்த வேண்டும். മക്കളോട് നമ്മൾ കരുണ കാണിക്കണം. பிள்ளைகள் மீது நீங்கள் இரக்கம் காட்ட வேண்டும். ഈ അടുത്ത നാളില് നമ്മുടെ ധ്യാനത്തിൽ പങ്കെടുത്ത 9ാം ക്ലാസ്സിൽ പഠിക്കുന്ന ഒരു മോൻ എന്നോട് വന്ന് പറഞ്ഞു. கழிந்த நாட்களிலே நம்முடைய தியானத்திலே கலந்து கொண்ட 9வது வகுப்பு படிக்கிற ஒரு மகன் என்னிடம் ஒரு காரியம் ஷேர் செய்தான். അവന് ഒത്തിരി സങ്കടമായിരുന്നു. அவனுக்கு ரொம்ப கவலை இருந்தது. അവന് എന്തോ തെറ്റ് ചെയ്തു, ചെറിയ തെറ്റ് ചെയ്തു. அவன் ஏதோ ஒரு சிறு தவறை செய்தான். അവൻ്റെ അപ്പൻ അവനെ ബെൽറ്റ് ഊരി അടിച്ചു. அவனுடைய அப்பா அவனை பெல்ட்டை கழட்டி அடித்தார். ബെൽറ്റിൻ്റെ ആ ഇരുമ്പിൻ്റെ ബക്കിൾ കൊണ്ട് അവൻ്റെ തലയും ശരീരമെല്ലാം ചതഞ്ഞു. அந்த பெல்ட்டினுடைய அந்த இரும்பு அந்த இதனால் அதை வைத்து அவனுடைய தலையிலும் உடலெல்லாம் அவர் அடித்தார். ചതഞ്ഞു. உடல் சதைந்து காயப்பட்டது. അവന് വലിയ സങ്കടമായി പോയി. அவனுக்கு பயங்கர கவலையானது. അത് കഴിഞ്ഞ് അടി കൊടുത്തതിന് ശേഷം അവനെ മുറ്റത്ത് ഇറക്കി വെയിലത്ത് മുട്ടയിൽ നിർത്തി. அடியெல்லாம் கொடுத்த பிறகு வெளியே முற்றத்திலே வெயிலிலே அவர் முழங்காலில் நிற்க சொன்னார். കുറേ അപ്പൻ പറഞ്ഞു, ഞാൻ പറയാതെ എണീറ്റു പോകരുത്. அப்பா சொன்னார், நான் சொல்லாமல் நீ அங்கிருந்து எழுந்திருக்க கூடாது என்று. അവന് വെയിൽ കൊണ്ട് വാടി തളർന്ന് അവിടെ വീണു. அவன் அந்த வெயில் பட்டு வாடி தளர்ந்து அங்கே மயங்கி விழுந்தான். അവൻ പറയുന്നു, എനിക്ക് എൻ്റെ അപ്പനോട് ക്ഷമിക്കാൻ പറ്റുന്നില്ല. அவன் சொல்கிறான், எனக்கு என்னுடைய அப்பாவை மன்னிக்க முடியவில்லை பிரதர். ഒരിക്കലും നമ്മൾ മക്കളോട് ഇങ്ങനെ ചെയ്യാൻ പാടില്ല. ஒருபோதும் நம்முடைய பிள்ளைகளை இவ்வளவு கொடூரமாக தண்டிக்க கூடாது. നമ്മുടെ കുഞ്ഞുങ്ങളുടെ തെറ്റുകൾ നമ്മൾ ക്ഷമിക്കണം. நம்முடைய பிள்ளைகளுடைய தவறுகளை நாம் மன்னிக்க வேண்டும். നമ്മുടെ കുഞ്ഞുങ്ങളോട് നമ്മൾ കരുണ കാണിക്കണം. நம்முடைய பிள்ளைகள் மீது நாம் இரக்கம் காட்ட வேண்டும். അയൽക്കാരോട് കരുണ കാണിക്കണം. அயலார்களிடம் இரக்கம் காட்ட வேண்டும். പാവപ്പെട്ടവരോട് നമ്മൾ കരുണ കാണിക്കണം. ஏழைகளிடம் நாம் இரக்கம் காட்ட வேண்டும். ദരിദ്രരോട് കരുണ കാണിക്കണം. ஏழைகளிடம் நாம் இரக்கம் காட்ட வேண்டும். ദൈവത്തിന്റെ സ്വഭാവമാണ് കാരുണ്യം. ஆண்டவருடைய குணமே இரக்கம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നമ്മുടെ നിരവധിയായ പാപങ്ങൾ കർത്താവ് ഓരോ നിമിഷവും ക്ഷമിക്കുകയാണ്. நம்முடைய அநேக பாவ கரைகளை ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவர் மன்னித்துக் கொண்டிருக்கிறார். നമുക്കും കരുണയുള്ളവരായി തീരാം. நாமும் இரக்கமுள்ளவர்களாக இருப்போம். ഇവിടെ വചനം പറയുന്നു, അവർ കാരുണ്യമുള്ളവരായിരുന്നു. இங்கே இறைவார்த்தை கூறுகிறது, அவர்கள் இரக்கமுள்ள மனிதர்களே. അവരുടെ സൽപ്രവർത്തികൾ വിസ്മരിക്കപ്പെട്ടിട്ടില്ല. அவருடைய நேர்மையான செயல்கள் மறக்கப்படுவதில்லை. നമ്മൾ സൽപ്രവർത്തികൾ ചെയ്യണം. நாம் நற்செயல்களை செய்ய வேண்டும். അവരുടെ ഐശ്വര്യം അവരുടെ പിൻഗാമികളിലും அவருடைய உரிமை சொத்து அவர்களின் வழித்தோன்றல்களுக்கும் கிடைக்கும். നമ്മൾ കാരുണ്യമുള്ളവരാണെങ്കിൽ നമ്മുടെ തലമുറകളുടെ മേൽ കർത്താവ് കരുണ ചൊരിയും. അവർക്ക് ഐശ്വര്യമുണ്ടാകും. நாம் இரக்கம் காட்டினால் நம்முடைய தலைமுறைக்கும் இரக்கம் கிடைக்கும். அவர்கள் ஐஸ்வர்யத்தோடு வாழ்வார்கள். അവരുടെ ഐശ്വര്യം അവരുടെ പിൻഗാമികളിലും അവരുടെ അവകാശം മക്കളുടെ മക്കളിലും அவர்களின் வழி மரபினர் உடன்படிக்கையின்படி நடக்கின்றனர். அவர்கள் பொருட்டு அவர்களின் பிள்ளைகளும் அவ்வாறே நடப்பார்கள். നമ്മൾ കരുണയുള്ളവരായിരിക്കുമ്പോൾ, நாம் இரக்கமுள்ளவர்களாக இருக்கும் பொழுது, നമ്മൾ സഹോദരങ്ങളോട് കരുണ കാണിക്കുമ്പോൾ, நாம் நம்முடைய சகோதரிடம் இரக்கம் காட்டும் பொழுது, ദൈവമായ കർത്താവ് ஆண்டவராய் கடவுள் നമ്മളോടും നമ്മുടെ മക്കളോടും തലമുറകളോടും കരുണ കാണിക്കും. நம்மீதும் நம்முடைய பிள்ளைகள் மீதும் தலைமுறை தோறும் அவர் இரக்கம் காட்டுவார். തലമുറ ചെയ്ത നിരവധിയായ പാപങ്ങൾ കർത്താവ് ക്ഷമിച്ചു കളയും. தலைமுறையாக வந்த அநேக பாவங்களை அவர் மன்னிப்பார். അവരുടെ സന്തതികൾ ഉടമ്പടികൾ പാലിക്കും. அவருடைய பிள்ளைகள் கட்டளைகளை கடைபிடிப்பார்கள். അവരുടെ മക്കളും അവർക്ക് വേണ്ടി നിലകൊള്ളും. அவருடைய பிள்ளைகள் அவர்களுக்காக வாழ்வார்கள். അവരുടെ ഭാവി തലമുറകൾ എന്നേക്കും നിലനിൽക്കും. அவர்களின் வழிமரபு என்றும் நிலைத்தோங்கும். അവരുടെ ഭാവി തലമുറകൾ എന്നേക്കും നിലനിൽക്കും. அவர்களின் வழிமரபு என்றென்றும் நிலைத்தோங்கும். அவர்களின் மாட்சி அழிக்கப்படாது. നിങ്ങളുടെ മക്കളുടെ മക്കൾ നശിച്ചു പോകത്തില്ല. அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் அழிக்கப்படாது. അവരുടെ പ്രതാപം മാഞ്ഞു പോകത്തില്ല. அவர்களின் மாட்சி அழிக்கப்படாது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா.
എൻ്റെ കുഞ്ഞിന് സംസാരിക്കാറായ നാൾ മുതൽ വിക്കായിരുന്നു. ഉണ്ടോ? ഇവൻ എത്ര വയസ്സായി? ഇവനിപ്പോൾ 11 വയസ്സ്. 11 വയസ്സായി. ഈ കുഞ്ഞ് സംസാരിക്കാൻ തുടങ്ങിയ കാലം മുതൽ വിക്കുള്ള കുട്ടിയായിരുന്നു. ഡോക്ടറെ കാണിച്ചപ്പോൾ കുഞ്ഞിൻ്റെ നാവിൻ്റെ വള്ളിയുണ്ട്, അത് കെട്ടുപിഴഞ്ഞ് കിടക്കുന്നതുകൊണ്ടാണ് വിക്കുണ്ടായതെന്ന് ഡോക്ടർ പറഞ്ഞത്. ഞങ്ങൾ ഓപ്പറേറ്റ് ചെയ്ത് കളയണമെന്ന് പറഞ്ഞു. ഓപ്പറേറ്റ് ചെയ്ത് കളഞ്ഞു. എന്നിട്ടും കുഞ്ഞിൻ്റെ വിക്ക് മാറിയില്ല. ഇന്ന് യേശുവിൻ്റെ നാമത്തിൽ ഞാൻ കരഞ്ഞു വിളിച്ച് അപേക്ഷിച്ചപ്പോൾ എൻ്റെ യേശു എൻ്റെ കുഞ്ഞിൻ്റെ വിക്ക് മാറ്റി കിട്ടി. പറഞ്ഞടാ ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. യേശുവേ നന്ദി. യേശുവേ നന്ദി. യേശുവേ സ്തോത്രം. യേശുവേ സ്തോത്രം. പിതാവേ നന്ദി. പിതാവേ നന്ദി. ഹല്ലേലൂയ. 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 കർത്താവായ യേശുവേ. കർത്താവായ യേശുവേ. അങ്ങേക്ക് ആരാധന. അങ്ങേക്ക് ആരാധന. അങ്ങേക്ക് സ്തുതി. അങ്ങേക്ക് സ്തുതി. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഓർമ്മ വെച്ച നാൾ മുതൽ ഇവന് വിക്കായിരുന്നു. ഞാൻ ഉച്ച കഴിഞ്ഞ് വന്ന് പ്രാർത്ഥിച്ച നിമിഷം തന്നെ ഞാൻ ഓർക്കണം, ചേച്ചി സംസാരിക്കുന്നത് തന്നെ അവിടെ ഇവിടുന്ന് ഒച്ചത്തിൽ കരയുന്നൊക്കെ കണ്ടു. മിടുക്കനായി ഇവന്. മോന്റെ പേരിന് അജിറ്റ്. കർത്താവ് ഇവന്റെ വിക്ക് സൗഖ്യമാക്കിയിരിക്കുകയാണ്. കരമടിച്ച് കർത്താവിനെ മഹത്വപ്പെടുത്താം. ഹല്ലേലൂയ. ഈശോയ്ക്ക് നന്ദി.